மனிதர்களே, எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் 7 வகையான மனிதர்களிடமிருந்து விலகி இருங்கள் அல்லது அந்த 7 வகையான மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். முதலாவதாக உப்பு மூட்டை மனிதர்கள். இந்த நபர்கள் உங்கள் ஆற்றலை குறைக்கிறார்கள், அதோடு உங்கள் நேரத்தையும் வீணடிப்பவர்கள். உங்கள் தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் உங்கள் ஆற்றல் மற்றும் நேரம் மற்றும் வளங்களை சுரண்டுவார்கள். ஆகவே உப்பு மூட்டை மனிதர்களிடமிருந்து விலகி இருங்கள். அடுத்ததாக கொசு மனிதர்கள். இந்த வகையான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையை செலுத்தினாலும் உங்களிடமிருந்து நன்மைகளை பெற விரும்புகிறார்கள். அவர்கள் வழங்குவதற்கு நல்ல விஷயம் எதுவும் அவர்களிடம் இருக்காது. ஆனால் எப்போதும் மற்றவர்களிடமிருந்து என்ன எடுக்க முடியும் என்பதிலேயே குறியாக இருப்பார்கள். அடுத்ததாக ஆதிக்க மனிதர்கள். இந்த நபர்கள் பெருமையை தேடுபவர்கள் மற்றும் பிறரை காயப்படுத்துபவர்கள். அவர்கள் ஒருமுறை உங்களுக்கு உதவினாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த விரும்புவார்கள். அவர்கள் உங்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் உங்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புவார்கள். அடுத்ததாக முதலை மனிதர்கள். இவர்கள் உண்மையான நோக்கங்கள் இல்லாத பாசாங்கு மனிதர்கள். அவர்கள் உங்களின் இரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக உங்களுடன் நெருங்கி பழகுவார்கள். மேலும் உங்களுக்குள் பிரச்சனை ஏற்படும் போது அந்த தகவலை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய கொடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்கள் பொய்யர்கள் மற்றும் முதுகில் குத்துபவர்கள். அடுத்ததாக பச்சோந்தி மனிதர்கள். இந்த பொறாமை குணம் கொண்ட நபர்கள் உங்களுடன் ஆரோக்கியமற்ற போட்டியில் இருப்பார்கள். அவர்கள் எதிர்மறையான நோக்கங்களுடன் உங்கள் முன்னேற்றத்தை இரகசியமாக கண்காணித்து உங்கள் வெற்றிகளை ஆதரிக்காமல் அல்லது கொண்டாடாமல் உங்கள் தவறுகளை பெரிதாக்குபவர்கள். கொஞ்சம் அசந்தால் கூட உங்களை குற்ற உணர்வில் தள்ளிவிடுவார்கள். அடுத்ததாக கனவு கொலையாளிகள். இந்த வகை மனிதர்கள் உங்கள் கனவுகளை பாராட்டவோ அல்லது ஆதரிக்கவோ மாட்டார்கள். அவர்கள் உங்கள் தோல்விகளை மட்டுமே விரும்புவார்கள், அதை மனதார ரசிப்பவர்கள். எப்போதும் உங்கள் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்குபவர்கள். எப்போதும் உங்களுக்கு அவர்கள் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்குவார்கள். தீர்வுகளுக்கு பதிலாக அதிக சிக்கல்களை உருவாக்குவார்கள். அடுத்ததாக குப்பை மனிதர்கள். இந்த நபர்கள் எதிர்மறை மற்றும் கெட்ட செய்திகளை கொண்டு வருகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை குப்பைகளால் நிரம்பியுள்ளது. அதோடு அவர்கள் உங்கள் ஊக்கத்தை கெடுத்து மனச்சோர்வை ஏற்படுத்தும் தகவல்களை பரப்புவார்கள். துரதிர்ஷ்டவசமாக பிறர் இதயத்தை நொறுக்கி அதை செய்தியாக்கி அதில் சந்தோஷப்பட்டு வளர்கிறார்கள். ஆகவே உங்களை சுற்றியுள்ள மனிதர்களே, உங்களை சுற்றியுள்ள மற்ற மனிதர்களை மதிப்பீடு செய்து நீங்கள் நேர்மறையான தாக்கங்களால் சூழப்பட்டிருப்பதை உறுதி செய்யுங்கள். மாறாக எதிர்மறையான எண்ணம் கொண்ட மேற்கண்ட 7 வகையான மனிதர்களிடமிருந்து விலகியே இருப்பது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் நேர்மறையான மனிதர்களுடன் பழகும்போது எதிர்மறையானவர்களிடமிருந்து உங்களை துண்டித்து கொள்ளும் போதும் உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கான சரியான திசையில் நகரும்.